गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः. ओम श्री राजगणपति ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்றைய பதிவில் புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு மேஷராசி அன்பர்களுக்கு எத்தகைய பலன்களை கொடுக்க இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு பொது பலனை பார்க்க இருக்கின்றோம். இந்த பொது பலனானது உங்களது ஜாதகம் எந்த அளவிற்கு வலிமையோடும் சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களின் தசாபுத்தி அமைப்புகளோடும் இன்றைய காலகட்டங்கள் இருக்கின்றதோ அதற்கேற்றாற்போல் சுப பலன்கள் கூடுதலாகவும் அசுப பலன்கள் குறைவாகவும் நடைபெறும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போது உங்களுக்கு ஆகாத கடினமான ஒரு காலத்தை கொடுக்கின்ற தசாபுத்தி அமைப்புகள் நடைபெற்று கொண்டிருந்தால் இந்த வருடத்தின் இந்த பலன்கள் கொஞ்சம் எதிர்மறையானதாகவே உங்களுக்கு தோன்றும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த மேஷராசி அன்பர்களாகிய உங்களுக்கு தற்பொழுதைய நிலையில் 7.5 சனி பகவானின் காலங்களில் நீங்கள் அடியெடுத்து வச்சிருக்கீங்க. அதாவது இப்போதைக்கு முதல்ல 2.5 வருட காலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இன்னும் இதுக்கு அடுத்தது ஜென்மச்சனி இருக்குது, அதற்கு அடுத்து குடும்பச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஆக இதில் நீங்கள் முதல் கட்டத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஆக இது எத்தகைய பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது முதல்ல எந்த ஒரு கிரகமும் ஒரு கெட்ட விஷயத்தை மட்டுமே செய்வதல்ல, எந்த ஒரு கிரகமும் நல்ல விஷயங்களை மட்டுமே நமக்கு கொடுப்பதில்லை. அது சுபகிரகமாக இருந்தாலும் அசுபகிரகமாக இருந்தாலும் அது பெற்றிருக்கின்ற தொடர்பை பொறுத்தும் இருக்கின்ற ஸ்தானத்தை பொறுத்தும் அமைகின்றது, சரிங்களா? இப்போ உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கின்றார். ஆக உங்களுடைய ராசியை பொறுத்தவரைக்கும் சரராசி. ஆக பாதகாதிபதி பலவீனப்பட்டு இருக்கின்றார் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு வகையில் நன்மையே, சரிங்களா? 12ஆம் இடத்தில் இருப்பதனால செலவுகள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அதை நாம் என்னதான் பார்த்து திட்டம் போட்டு நாம் செலவுகளை செய்தாலும் அந்த செலவுகளை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதனால அந்த செலவுகளை பொறுத்தவரைக்கும் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நமக்கு சால சிறந்ததாக இருக்கும். அது என்ன சுப செலவுகள் அப்படின்னு கேட்கின்ற பொழுது நம்ம கிட்ட ஒரு பொருளாதாரம் நம்மளுடைய தேவைகளுக்கு அதிகமாக இருக்கின்ற பொழுது அதை சேமிப்பு அப்படிங்கிற வகையில கூடுதலா அந்த சேமிப்பு நமக்கு ஒரு பெனிஃபிட்டையும் கொடுக்கணும். சும்மா அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால ஒரு காலி ஃப்ளாட் வாங்கலாம், அல்லது விவசாய நிலங்கள் வாங்கி போடலாம், அதுவும் இல்லைன்னா வீடு கட்டலாம். இப்படி ஒரு சுபவிரயமாக அதை மாற்றிக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சிலர்லாம் கோல்டு சில்வரு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் சிறப்பு தான். இது எல்லாமே நம்மளுக்கு ஆதாயம் தரும் சேமிப்பாக இருக்கின்றது, சரிங்களா? முடிந்தவரை இந்த காலகட்டங்களில் புதிய தொழில்களை ஆரம்பிக்காதீங்க. அதாவது செய்கின்ற தொழிலை விட்டுடாதீங்க. தெரிந்த விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கும் விஷயங்களிலிருந்து விலகாமல் இருப்பது நன்று. புதிய முயற்சிகள், புதிய அதீதமான முதலீடுகள் கொண்டு ஒரு புதிய தொழிலை உருவாக்குவதோ அல்லது புதிய முதலீடுகளை அதீதமான முதலீடுகளை முன்பின் அறியாதவர்களின் ஒரு பேச்சை கேட்டு ஒரு சமூக வலைதளங்களில் யாராச்சும் சொன்னாங்க அப்படின்றதுனாலையோ அல்லது அதீதமான ஒரு வருமானம் வருது, வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஏமாற்று பேழ்விரிகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. இன்னும் ஒரு சிலர் ஷேர் மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஒரு ஆதாயம் தருமா அப்படிங்கிறதையும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஆசையின் பேரில் ஒரு தூண்டுதலின் பேரில் பெரும் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அதை முதலீடு பண்ணிடுவாங்க. உங்கள் ஜாதகம்
உங்களுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா அது ஆதாயம் தருமா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் உள்ள போங்க அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? அடுத்ததாக வேலை இல்லை அப்படின்னு காத்துட்ருக்கோம் அன்பர்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த வருடத்தில் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள், ஒரு கௌரவமான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. இது ஒரு சுப செய்தி. சரிங்களா? திருமணம் ஆகவில்லை, திருமணம் கைகூடலை, ஒரு திருமண வயதில் நாங்கள் இருக்கின்றோம், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உங்களுக்கு சுபவிரயம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து கைகூடும். முயற்சிகள் உங்கள் கையில். முக்கியமாக அதீதமான எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது மீண்டும் நமது பரிந்துரை. சரிங்களா? குடும்ப உறவுகள் என்று எடுக்கின்ற பொழுது மேசராசியான அன்பர்களான நீங்கள் கொஞ்சம் முன்கோவக்காரங்க, கொஞ்சம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய அன்பர்கள். ஒரு வேகம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கும், துருதுருன்னு இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பேசும் பொழுது கொஞ்சம் நிதானித்து யோசித்து பேசுங்கள். இது ரொம்ப முக்கியம். வாக்கை வந்து ஒரு கௌரவத்திற்காக ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துடாதீங்க. முன் ஜாமீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, முன்ஜாமீன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஒரு வேலைக்காக நீங்கள் வந்து ஆஜராகாதீங்க. இதையெல்லாம் கொஞ்சம் வந்து கவனமுடன் கையாளுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக தந்தை ஏதேனும் ஒரு உடல் உபத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னார் அப்படின்னாக்கா அந்த சொல்லுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. முடிந்தவரை அவர் சொல்லும் பொழுதே ஒரு மருத்துவரிடம் அழைச்சிட்டு போயிட்டு அவரை காண்பித்து அதில் உள்ள நிறைகுறைகளை சீர்தூக்கி பார்த்து அதை சரி செஞ்சுக்கோங்க. நீங்களுமே கூட ஒரு வேகத்தோடு செயல்படாதீர்கள். வாகனங்கள் ஓட்டும் பொழுதும் நடக்கின்ற பொழுது கூட கவனமாக வந்து நடங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. உங்களை பொறுத்தவரையிலும் மூட்டு வலி, முழங்கால் வலி, பாதங்களில் சிறு சிறு சங்கடங்கள் அப்படிங்கிற நிலைப்பாட்டை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு அந்த பாதங்களில் வந்து வெடிப்பு ஏற்படலாம் அல்லது ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இதெல்லாம் தென்பட்டுது அப்படின்னாக்கா கொஞ்சம் மருத்துவரை அணுகி அது வீரியமடையாமல் பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? அடுத்ததாக இதையும் தாண்டி எனக்கு இன்னும் இதை விட கொஞ்சம் அதீதமான ஒரு மனச்சுமைகள் இருக்கின்றது, சங்கடங்கள் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ஒரு முறை சென்று வாருங்கள். அதிலும் குறிப்பாக வந்து இரவு நேர பூஜையில் கலந்துக்கோங்க. இரவு நேர பூஜை அப்படிங்கிறது நடை சாத்தும் பொழுது, அதாவது வந்து கோவில் சாத்துவாங்க, மங்கள ஆரத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை செய்வாங்க. அந்த பூஜையில் கலந்துக்கோங்க. ஏன் குறிப்பாக இந்த இரவு நேர பூஜை அந்த நடை சாத்தும் பொழுது அப்படின்னு சிபாரிசு செய்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த 12ஆம் இடம் என்பது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் சனீஸ்வர பகவான் சஞ்சாரித்து கொண்டிருக்கின்றார். இந்த 12ஆம் இடம் என்பது ஒரு முடிவு, லக்னம் என்பது ஒரு ஆரம்பம். அப்போது கோவில் திறந்து அதை நடை சாத்துகின்ற பொழுது அந்த பூஜையில் கலந்து கொண்டு உங்களது மன இறுக்கங்களையும் மனச்சுமைகளையும் மன அழுத்தங்களையும் அங்கிருக்கும் அன்னை லக்ஷ்மி தேவி தாயார் இடத்திலும் ஸ்ரீரங்க நாதர் ஐயாவிடத்திலும் மனமிட்டு சொல்லி இதற்கு ஒரு தீர்வு தாருங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக வந்து ஒரு நல்ல பதில், ஒரு நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் ஸ்ரீரங்கத்தை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, அந்த 12ஆம் இடமான அந்த மீனத்தில் உச்சமடைய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானின் அதிதேவதை லக்ஷ்மி தாயார். அதனால் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா? வேற ஒரு கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பத்மாவதி தாயாரை தரிசித்து ஒரு அர்ச்சனை செய்து உங்களால் முடிந்த சிறு பூஜைகளை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்து வரலாம். அடுத்ததாக கடினமாக உழைக்கக்கூடிய அன்பர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். இவங்கெல்லாம் வந்து ஜென்ம கஷ்டப்படுறவங்க, ரொம்ப உடல் உழைப்பு கொண்டு வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியும். அது போன்ற அன்பர்களுக்கும், ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கும், வயது முதிர்ந்த அன்பர்களுக்கும் உணவு தானங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. ஒரு சிறந்த பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
நாம் செய்கின்ற செயலுக்கு, நாம் செய்கின்ற வேலைக்கு காரணகர்த்தா, காரகர் சனீஸ்வர பகவான்கள். அதனால வந்து அவர் கொடுத்திருக்கும் ஒரு அற்புதமான வேலை, அதாவது வந்து ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஒரு ஹை லெவல் போஸ்ட் வந்து கிடைச்சிருக்கும். அந்த ஹை லெவல் போஸ்ட் அப்படின்றது ஒரு தலைமை பொறுப்புன்னு வச்சுங்களேன். அந்த தலைமை பொறுப்பு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, தன்னுடைய சுயநலத்துக்காக அவங்க வந்து சில நேரங்களில் வந்து பயன்படுத்துவாங்க. சில நேரங்களில் அவங்க வந்து ஒரு அலட்சியத்தோடு, அதாவது வந்து இதை இவங்களுக்குலாம் செய்யணுமா, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்ககிட்ட. நீ எதனா செஞ்சனா தான் உங்களுக்கு எதனா நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனோநிலையோடு அவங்க வந்து ஒரு சில எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு தேவையான அந்த பணிவிடைகளை ஒரு நீதி, நேர்மை, தர்மத்தோடு செய்ய மாட்டாங்க. அது போன்று இருக்கும் அன்பர்கள் தான் இந்த சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படணும். இதற்கு விதிவிலக்காக செயல்படும். அதாவது வந்து என்னுடைய வேலையில், என்னுடைய தொழிலில் நீதி, நேர்மை, தர்மத்தோடு நான் செய்துட்டு வரேன். என்னுடைய செயலால் என்னுடைய சுற்று வட்டாரமோ அல்லது என்னுடன் இருக்கும் அன்பர்களோ யாரும் வந்து பாதிக்கலை அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கின்ற அன்பர்கள் நிச்சயமாக வந்து சனீஸ்வர பகவானை பார்த்து பயம் கொள்ள தேவையில்லை. சனீஸ்வர பகவானை பார்த்து பயம் கொள்ள தேவையில்லாத சூழல் இருக்கும் அன்பர் எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் நிச்சயமாக வந்து வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பயப்பட வேண்டிய அன்பர்கள் வேறு, சரிங்களா? அதனால் வந்து இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு 70% உங்களுக்கு நன்மைதானே தவிர ஒரு பலக்குறைவு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இல்லை என்பர்களே. அதனால் வந்து மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு இந்த 2026ஆம் வருடத்தை எதிர்பாருங்கள். அதுவும் 2026 வந்து குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த தொழிலை விரிவாக்கம் செய்கின்ற அன்பர்கள் இருப்பாங்க இந்த மேஷராசியை பொறுத்தன வரலாம், சரிங்களா? அதே போல் வந்து இந்த தொழிலை பொறுத்தன வரலாம் அந்த காலத்தில் வந்து முதலீடு செய்வது, வெளிநாட்டு தொடர்புல எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு குரு பகவானின் அந்த பயிற்சி காலமானது அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தொடர்பான, தொழில் தொடர்பான விருத்தியை கொடுக்க காத்திருக்கின்றது. அதனால் வந்து பொருளாதாரம் நிச்சயமாக உயரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன் இந்த அளவுக்கு குரு பெயர்ச்சி வரைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, தனக்காரகர் குரு பகவான் 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி. சனீஸ்வர பகவானை பொறுத்தவரையிலும் ஜீவனக்காரகர் 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. இந்த 9, 10க்குரிய கர்மாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த இருவரும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளப் போகிறார்கள். அதில் ஒரு கிரகம் உச்சம் பெறப் போகின்றது. இந்த நிலைப்பாட்டினால் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான வருமானம் கிடைக்கும் காலமாக இந்த 2026 அமையும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. புதிய நபர்கள் வருகை, அதாவது வந்து திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நிச்சயம் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலில் விருத்தி செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். வீடு, நிலம், ஒரு வீடு, ப்ராப்பர்ட்டி இப்படி ஏதேனும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களின் கனவு நினைவாகும் அன்பர்களே, சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க, மற்றபடி எதுவும் வேண்டாம், சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள்.